வெல்த் அப்படினாலே ஃபைனான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால முதலாவது ஃபைனான்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் வெல்த் இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபினான்ஷியல் வெல்த் அப்படிங்கிறது நம்ம அதிகமான பணம் வச்சிருக்கிறது அல்லது அதிகமான பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் வச்சிருக்கிறது. இதுதான் ஃபினான்ஷியல் வெல்த். பணம், நிலம், வீடு, சொத்துக்கள் இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் வெல்த்துக்குள்ளே கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டூலாக, ஒரு மீடியமாக இருக்குது. அதனால பணம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேணும். இந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை அடையக்கூடிய வழிகள் என்ன? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல ஒரு வேலைக்கு போகிறதன் மூலமாக உங்களால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். சரியான விதத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் நிறைய பொருள் ஈட்ட முடியும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலே உங்களால் இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிற வெல்த்தை ரொம்ப ஈஸியாகவே அடைய முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபினான்ஷியல் வெல்த் அப்படிங்கிறது ஏதோ நிறைய பணத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதா புரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன? நம்ம எல்லாருக்குமே ஒரு சில அடிப்படை தேவைகள் இருக்குது. அந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கணும் முதலாவது. இரண்டாவது, ஒருவேளை ஒரு சில செலவுகள் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக உங்களால் செலவு பண்ண முடியணும். இதுவெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இரண்டாவது, சோஷியல் வெல்த், ஒரு சமூக அந்தஸ்து. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டி அல்லது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுவும் கூட வெல்த்தில் வரக்கூடியது. ஒரு சரியான சோஷியல் வெல்த் அப்படிங்கிறது நீங்கள் அதை தேடி போனதா இல்லாமல் அது உங்களை தேடி வந்ததாக இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த சரியான சோஷியல் வெல்த் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களுடைய ரிசல்ட்டாக இருக்கணும். அடிப்படையில் நம்மளால் எப்படி இந்த சோஷியல் வெல்த் அடைய முடியும்? மக்களுக்கு நன்மை செய்கிறதன் மூலமாக நம்மளால் இந்த சோஷியல் வெல்த் அடைய முடியும். மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஏதோ வெறுமனே நம்ம பணம் கொடுக்கறது மட்டும்தான் மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது, அவங்கள சரியான விதத்தில் கைட் பண்ணுறது, ஒருவேளை கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்குறது, இது எல்லாமே கூட மக்களுக்கு உதவி செய்கிறது தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நீடு இருக்குதோ அந்த நீடை நாம் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறோம். இப்படி நாம் செய்யும் பொழுது இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்குது. அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.